எதுக்காக இந்த வீடியோ? நிறைய பேர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க அதோட அடுத்த எஃபெக்டா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ், சிவியர் நீ பெயின், ஹிப் ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் மூலமா தொடர்ந்து சிகிச்சை, அதாவது காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் கண்டினியூஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா அவங்களோட பெயினை ஃபர்ஸ்ட் குறைப்போம், அவங்களோட ஜாயிண்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்போம், அப்புறம் அவங்கள சுத்தமாவே வலி இல்லாம மாத்துவோம். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம், மூட்டுக்கு மூட்டு வலி வரும். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்ற வார்த்தையை. இந்த மூட்டுக்கு மூட்டு வலி வர்றது விரல் எல்லாம வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். முழங்கை வலி, தோள்பட்ட வலி, முழங்கால் வலி, பேக் பெயின், குதிங்கால் வலி, இப்படி எல்லா ஜாயிண்ட்டையுமே இது பாதிக்கும். சரி, ஓகே, இந்த அளவுக்கு ஜாயிண்ட்டை பாதிக்குது, இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம இதுக்காக கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அது அலோபதியா இருக்கட்டும், ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும், தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட சொல்லுவாங்க. நம்மளோட வலி அதிகமா இருக்கும் பொழுது மருந்துகளும் அதிகமா கொடுப்பாங்க. வலி நம்ம கம்மியா இருக்குன்னா மருந்துகளை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. நிறைய பேர் இந்த கண்டிஷன்ல, ஆர்ஏ கண்டிஷன்ல பெட் ரிட்டன் ஆயிடுவாங்க. பெட் ரிட்டன்னா படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. அதாவது பெட்லயே யூரின் போறது, மோஷன் போறது, சாப்பிட்றது, பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா லைட்டா எந்திரிச்சு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காருவாங்க. மெடிசின்ஸ் கொடுத்தாலும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத ஒரு கண்டிஷன் வந்துடும். ஏன்னா தொடர்ந்து மாத்திரை சாப்பிட சாப்பிட மெடிசன் கொடுத்தாலுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்டோட ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்க போறோம். பேஷண்டோட பேரு மெஹர்பானோ, வயசு 50 தான். அது கோபிச்செட்டிப்பாளையம். அவங்க ரொம்ப தங்கமானவங்க. சில மாதங்களாவே படுத்த படுக்கையா இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 3 மாசமா கம்ப்ளீட்டா பெட் ரிட்டனா இருக்காங்க. இந்த பிரச்சனைனால 5 வருஷமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3 வருஷமா ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டு அப்படியே போக 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 சுத்தமா நடமாட்டமே இல்லாம போயிடுச்சு. ஒரு வாக்கர் வச்சு நடந்துட்டு இருந்தவங்க சுத்தமா நடமாட்டமே இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு 2 கால்லையுமே சிவியரான முழங்கால் வலி, முழங்கால் தேய்மானம். இந்த முடக்குவாதத்தினால கிட்டத்தட்ட ஆபரேஷன் தான் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் 2 முழங்காலுமே வந்துருச்சு. ஸ்பைன்லயும் L4 L5 லெவல்ல கிரேட் 1 ஆன்டீரோலிஸ்டிசிஸ், அதாவது எலும்பு, ஸ்பைன்ல எலும்பு ஒன்னன் கீழ் ஒன்னு விலகி இருக்கு. L4 L5 லெவல்ல விலகி, எலும்பு வந்து விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி விலக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. முழங்கால் வந்து எப்பயுமே இப்படிதான் இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா காலை வைக்க முடியாது அவங்களால. இந்த மாதிரி ஒரு 25 டிகிரி 30 டிகிரி கால் மடக்கியே தான் இருக்கும். ஏன்னா படுத்தே தான் இருக்காங்க, எந்திரிச்சு நிக்கவே இல்லை. இதுக்கு மேல மடக்கிறது ஒரு 70 டிகிரிக்கு மேல அவங்களுக்கு காலை மடக்கவும் முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெட் பேன் வைக்கிறது கூட கஷ்டம். அந்த அளவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சிவியரா முழங்கால் வலி, முழங்கால் வந்து அது F15 சொல்லுவோம், ஃபிக்ஸ்டு ஃபிளெக்ஷன் டிஃபார்மிட்டி. முழங்கால் வந்து மடங்கியே இருக்கும், நேரம் நீட்ட முடியாது. ஸ்பைன்லயும் வந்து எலும்பு விலகி இருக்கு. இந்த அளவு கஷ்டப்பட்டவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணி பார்த்திருக்காங்க. 20 நாள் 30 நாள்லாம் தங்கி இருந்து பார்த்திருக்காங்க. தொடர்ந்து எக்கச்சக்கமா மெடிசன் எடுத்து பார்த்திருக்காங்க. இதுலயுமே அவங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியும் ஒரு குணமும் ஆகாததுனாலதான் நம்மளோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான், நம்ம பேஷண்டோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஒரு தைரியத்தோட இங்க வந்தாங்க. 10 நாள்ல அவங்க வலியை நல்லாவே சரி பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு நடக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா பெருசா நடக்கல, 3 மாசமா கம்ப்ளீட்டா பெட்ல இருந்தவங்க 10 டேஸ் ட்ரீட்மெண்ட்ல ஒரு ஸ்டிக் வச்சு நடக்கிறதே பெரிய விஷயம் தான். அவங்க இன்னும் எனக்கு ஒரு 10 நாள் கொடுத்தாங்கன்னா அவங்க நான் வந்து நல்லா வேகமாவே நடக்க வச்சிருவேன். பட் அவங்களோட சிச்சுவேஷன், அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. திருப்பி ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 10 டேஸ்லயே அவங்க நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலாக்ஸா வந்து ரெஸ்ட் ரூம் போறது எல்லாமே வந்து அவங்களால வந்து ஈஸியா பண்ற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. எதுக்காக இந்த வீடியோ? நிறைய பேர் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க அதோட அடுத்த எஃபெக்டா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ், சிவியர் நீ பெயின், ஹிப் ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் மூலமா தொடர்ந்து சிகிச்சை, அதாவது காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் கண்டினியூஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா அவங்களோட பெயினை ஃபர்ஸ்ட் குறைப்போம், அவங்களோட ஜாயிண்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்போம், அப்புறம் அவங்கள சுத்தமாவே வலி இல்லாம மாத்துவோம். அவங்க இப்ப தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பார்ப்போம். நம்ம போய் ரொமட்டாலஜிஸ்ட் கிட்ட எனக்கு வலி கொஞ்சம் பரவாயில்ல சார்னு சொன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மெடிசன்ஸை குறைச்சிருவாரு. நம்ம வலி கூட இருக்குன்னு சொல்றதுனால தான் டாக்டர்ஸும் நமக்கு நிறைய மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளோட மெடிசன்ஸ் அளவு நம்ம குறைக்கணும்னா நம்ம வலியை நம்ம குறைக்கணும். சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. இது அம்மாவோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட். எம்ஆர்ஐல எந்த அளவுக்கு வந்து எலும்பு வந்து விலகி இருக்குன்னு பாருங்க. L4 L5 லெவல்ல இந்த அளவுக்கு வந்து எலும்பு வந்து ஆன்டீரோலிஸ்டிசிஸ், அதாவது முதுகு எலும்பு வந்து நல்லாவே விலகி இருக்கு. டிஸ்கும் சுத்தமாவே நல்லா பல்ஜாயி பிதுங்கி வெளியில வந்திருக்கு. இதனாலதான் இவங்க சுத்தமாவே நடக்க முடியாம இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு பிதுங்கி வெளியில வந்திருக்கும் பொழுது அவங்களால நடக்கவே முடியாது. அதனாலதான் கடந்த 3 மாசமா அவங்க படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்ததுனால, முடக்குவாதம் இருந்ததுனால நிறையவே வந்து அவங்களோட எல்லா எலும்புகளுமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கழுத்து எலும்புகள்லாம் வந்து
நல்லாவே பாதிக்கப்பட்டிருந்தது. இதுவும் அவங்க படுத்த படுக்கையா இருந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம். இது அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஆஃப் லம்போசாக்ரல் ஸ்பைன் வித் ஹோல் ஸ்பைன் ஸ்கிரீனிங் இம்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு L5 லெவல்ல அவங்களுக்கு சாக்ரலைசேஷன் ஆயிருக்கு. L4 L5 லெவல்ல அவங்களுக்கு கிரேட் 1 ஆன்டீரியர் டிசீசஸ் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சு ஃபுல்லாவே வந்து தேய்மானம் இருந்திருக்கு. L4 L5 லெவல்ல டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து குறைஞ்ச ஹைட் குறைஞ்சு அவங்களுக்கு அதன் மூலமா அந்த டிரான்ஸ்வர்சிங் ரூட்ஸ், அதாவது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்புகள் வந்து அழுத்த ஆரம்பிச்சு 2 கால்லையுமே வந்து வலி பரவுற மாதிரியும் அவங்களால நடக்க முடியாத அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. செர்விக்கல் லெவல்லையுமே அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு, நிறைய ஆஸ்டியோபைட்ஸ் இருந்திருக்கு, வெர்டிபிரல் பாடிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து தேய்மானம் இருந்திருக்கு. இது அவங்களோட மெயினான ப்ராப்ளம்ஸ். இதனாலதான் அவங்களோட பிலிம், அதாவது எம்ஆர்ஐ வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மோசம் இருந்தது காரணம் இதுதான். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் மேகபானோ. நான் ஈரோடு மாவட்டம் குறிச்சிப்பி பாளையத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு கடந்த 5 வருஷமாவே இந்த டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிருந்தது. எவ்வளவோ செலவு பண்ண, எவ்வளவோ மருத்துவமனைக்கு போனேன், எதுவுமே எனக்கு சரியாகல. போன வருஷம் கூட நான் ஒரு 20 நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். அப்ப கூட எனக்கு சரியாகல. அந்த முட்டி வந்து நேராவே நிக்க முடியல, முட்டி தேய்மானம் இருந்துன்னு சொன்னாங்க. அப்புறம் இங்க சன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜெயச்சந்திரன் சாருடைய ரிவ்யூ இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதன்படி நான் இந்த 10 நாள்ல நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து 80% நான் குணமாயிட்டேன். கால் எல்லாம் கொஞ்சம் நல்லா நடக்க முடியுது. நடக்க முடியாம மேல தூக்கிட்டு இருந்தாங்க இதைய. இப்ப வந்து நான் நடந்து போற அளவுக்கு எனக்கு ரெடியா இருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அங்கே இங்கே செலவு பண்ணாம இதே ஹாஸ்பிட்டல் வந்து உங்க உடல்நிலையை நல்லபடியா கவனிச்சு சீராக்கி போங்க. சரிங்கம்மா, இப்ப நீங்க எவ்வளவு நாளமா நடக்காம இருக்கீங்க? சார், நான் கடந்த 3 மாசமா படுக்கையில தான் சார் எல்லாமே, பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே படுக்கையில தான் போயிட்டு இருந்தேன். இப்ப வந்து இங்க வந்து ஓரளவுக்கு வாக்கர் பிடிச்சு நடந்தேன். வந்து 3ஆவது நாளே நடந்தேன். இப்ப வந்து சீட் பிடிச்சிட்டு நடக்கிற அளவுக்கு ரெடியா இருக்கீங்க சார். 24 மணி நேரம் இந்த இடது பக்கம் ஃபுல்லாவே வலி இருந்துட்டே இருந்தது சார். இப்ப அந்த வலி எல்லாம் கம்ப்ளீட்டா இல்லைங்க சார். ஒரு 80% ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சுங்க சார். இன்னும் டாக்டர் இருக்க சொன்னாரு. என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் இந்த 10 நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நான் ஊருக்கு இன்னைக்கு கிளம்புறேன். சரிங்கம்மா. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுட்டாங்க சார். டாக்டர் சாரும் அப்படிதான் வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களை என்ன நல்லபடியா கவனிச்சுட்டு டெய்லி சந்தோஷமா பேசிட்டு போவாருங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட அந்த நோயோட பேர் என்ன சார்? எனக்கு முடக்குவாதம் இருந்தது சார். டிஸ்க் பல்ஜ் இருந்ததுங்க சார். அந்த கை கால் வீக்கம் எல்லாம் இருந்ததுங்க சார். அந்த வீக்கம் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுங்க சார். சரிங்கம்மா. தேங்க்யூங்கம்மா. நன்றிங்க சார். நன்றிங்கம்மா.